So hello students, for class 12 exercise 10.9 1 mark question, detailed step, find the order and degree. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இதுதான். அப்போ இதனுடைய பவர் என்னவாக இருக்குமோ அதுதான் டிகிரி. ஸோ ஆர்டருங்கிறது ஹையஸ்ட் ஆர்டர், டிகிரி அப்படிங்கிறது பவர். இப்போ சப்போஸ் இந்த பவரில் 5 இருக்குதுன்னு வை, அப்போ டிகிரி வந்து 5. சப்போஸ் 3 அப்படின்னா டிகிரி 3. பட் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இதில் இருக்கலாம், இந்த dy/dxன்னு வர்றதில் ஃப்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கணும். தெளிவாக எளிமையாக சொல்லணுன்னா ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை அந்த சைடு கொண்டு போகும். இதுதான் மெத்தட். எல்லா சம்லேயுமே ஒரு டேர்ம் இங்கே வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போகணும், ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால. அப்போ தான் ஸ்கொயரிங் போத் சைடு அல்லது க்யூபிங் போத் சைடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக்ஷனில் வர டினாமினேட்டரை கேன்சல் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டேர்மை நெக்ஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்னாகும், க்யூபிங் போத் சைடு அப்படிங்கிறப்ப இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாரு, ஃப்ராக்ஷன் இல்லை. ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த ஹையஸ்ட் ஆர்டர், அதனுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஆர்டர் அண்ட் டிகிரி இது. ஸோ இந்த இடத்துல இது எக்ஸிஸ்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உடனே இதனுடைய ஆர்டர் 2 பவர் 1ன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது a+b ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்குது. ஸோ a+b ஹோல் க்யூப் அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்முலா படி இந்த ஃபஸ்ட்டு டேர்மு இந்த மாதிரி வரும். இந்த பிளேஸ் ஆஃப் a அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது, a³ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃபார்முக்கு வரும். ஸோ தட் இதனுடைய ஆர்டர் 2 டிகிரி 3, ரைட்? The differential equation representing the family of curves y equal to this where a and b are parameters is. அப்போ 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வர்றப்போ 2 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ y equal to இது dy/dx கண்டுபிடிக்கும். ஸோ காஸ்ட்னா என்ன வரும், மைனஸ் வரும், இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இங்கே இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட்டு x + b, b 0 ஆயிரும், b 0 ஆயிரும். தென் எக்ஸ் வந்து 1. ஸோ அதை இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அடுத்து d²y/dx² கண்டுபிடி. ஸோ சைனுக்கு என்ன வரும், காஸ். ஆல்ரெடி இந்த மைனஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா a cos x + bங்கிறது நத்திங் பட் y. ஏன்னா கொஸ்டினில் வந்து a cos x + bங்கிறது yன்னு இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ இந்த மைனஸ் ஒய்யை இந்த சைடு கொண்டு வா. இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதனுடைய ஆர்டர் 2, தென் டிகிரி 1. Now question number 3, the order and degree of differential equation. இப்போ dy/dx நமக்கு வேணும். அப்போ தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே dy இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த dxஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணு. ஸோ divide/dx. அப்போ இங்கே dx இந்த மாதிரி வரும். ஸோ இது கேன்சல் ஆகிட்டு 1. இப்போ dy/dx எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை உள்ளே கொண்டு போகும். உள்ளே கொண்டு போகிறதா ஒரே சைடு dy/dxை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. dy எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வா. இங்கே -√of cos x dy/dxை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். இது வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது dy/dx இருக்கிற டேர்ம், இது வந்து எக்ஸ்ட்ரா அடுத்து வரக்கூடிய டேர்ம். இதை காமனாக எடுத்துக்க. இப்போது dy/dxனால் ஃபஸ்ட் ஆர்டர், அதனுடைய பவர் அது தலை மேலே என்ன இருக்குது, 1 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆர்டர் 1, டிகிரி 1. The general solution of the differential equation. இது வரைக்கும் டிகிரி அண்ட் ஆர்டர் பார்த்தோம். இப்போது ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்குறோம். ஜென்ரல் சொல்யூஷனை பல டைப் வந்து எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே dy/dx வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுனா எக்ஸெல்லாம் ஒரு பக்கம், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த ஒய்யை கீழே கொண்டு வந்துடும், டிஎக்ஸை மேலே கொண்டு வந்துடும். எப்போவுமே டிஎக்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடாது. ஸோ இதை மேலே கொண்டு போயிட்டு ஒய். ஸோ இது லாக் ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. கான்ஸ்டன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். இங்கே எல்லாமே லாக் இருக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக நம்ம லாக் சின்னு எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ்ஸு இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸு, லாக் எம் மைனஸ் லாக் என் அப்படின்னா லாக் m/n. ஸோ ரெண்டு சைடு லாக் கேன்சல் பண்ணிடு. y/x ஈக்குவல் டு சி ஆர் y ஈக்குவல் டு cx. ஆப்ஷன் 3.
Question number 7. The solution of the differential equation represent ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்க. இங்கே 2 log 3 plus y, அதாவது we are taking, ஸோ இது கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இந்த மைனஸ் ஒய் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஒய். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இந்த டிஎக்ஸை அப்படியே மேலே கொண்டு போய்க்க, இந்த 3 + ஒய்யை கம்ப்ளீட்டாக டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். 2 as it is அப்படியே இருக்கும். இந்த x/dx அப்படிங்கிறது dx/x. டினாமினேட்டர் இந்த டிஎக்ஸு நியூமரேட்டருக்கு வந்துடுச்சு, நியூமரேட்டர் இந்த டிஎக்ஸு டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு. நவ் டேக்கிங் இன்டகிரேஷன் போத் சைடு. ஸோ டினாமினேட்டரில் வேரியபிள் வர்றப்போ லாக்னு எழுதுவோம். ஸோ 2 log 3 + y equal to log x. For convenient for c you are writing log c. ஸோ ப்ளஸில் இந்த ப்ளஸ் இது எங்கே வந்துடும், இப்படி மேலே வந்துடும். தென் இது ப்ளஸ்ஸுங்க இருக்கிறதுனால இன்டூன்னு மாறி ப்ராடக்ட் ஆயிரும். ஸோ லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 3 + y whole squared equal, this is the equation of the parabola because we know y squared equal to 4ax ஃபார்மில் இருக்கும். ஸோ இது வந்து ஷிஃப்டிங் த ஆரிஜின் முறையில் வரக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் parabola. ஆப்ஷன் 3. Question number 8. The solution of dy/dx plus p of y equal to 0. So dy/dx p of y equal to 0. dy/dx இதை வந்து அந்த சைடு கொண்டு போய்க்க. சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ நிறைய மெத்தட் வந்து எக்ஸசைஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், ஒய்யை இங்கேயும் டிஎக்ஸை நியூமரேட்டருக்கும் கொண்டு போய்க்க. ஸோ டேக்கிங் இன்டகிரல் dx, p of xனாலும் அந்த ஃபங்க்ஷன் தான், pனாலும் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ப்ளஸ் லாக் சி இந்த சைடு கொண்டு வந்துக்க, மைனஸ் லாக் சி. ஸோ லாக் y/c மைனஸ் வரதுனால டிவைடு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மைனஸை அப்படியே எழுதிக்க. ஸோ e⁻ இன்டகிரல் pdx லாக் எடுக்கணும் அப்படின்னா டேக்கிங் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஸோ e⁻ இன்டகிரல் pdx இங்கே y. ஸோ அடுத்து இந்த c வந்து மேலே கொண்டு வந்து, ஸோ y equal to இது. ஸோ ஆப்ஷன் 2. Now question number 9. The integrating factor of the differential equation this. இங்கே லாம்டாவால் டிவைட் பண்ணிக்க. தென் இந்த y டேர்மு இந்த சைடு கொண்டு வா, மைனஸ் ஆயிரும். ஸோ ஒய்யை காமன் ஆகிடு. நம்ம எக்ஸசைஸில் இது பார்த்துருப்பேன். dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்முக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா p அப்படிங்கிற இடத்துல 1 - 1/λ அப்படின்னு சொல்லி இருக்குது. So in the place of p 1 - 1/λ. So taking integral both side. So integral p dx. So integral 1 - 1/λ. 1 இனுடைய integration x. இங்கே 1 இனுடைய integration x. So x minus x/λ because we know this dx equal to x. So now integrating factor we know e⁻ integral pdx. So integral pdx கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிக்க. So option 2 is the answer. So question number 4. The order and degree of the differential equation of all circles with center at h, k and radius a. So இதனுடைய ஆர்டரும் டிகிரி இல்லை, ஆர்டர் மட்டும் கேட்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அன்னோன்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு அன்னோன்னா dy/dx, 2 unknown means d²y/dx², 3 unknown h, k, a, 3 unknowns இருக்கிறப்போ 3 times நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ t³ y/dx³ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஆர்டர் என்ன, 3. டிகிரி கேட்கல, ஆர்டர் மட்டும் ஆப்ஷன் 2. The differential equation of the family of curves y equal to a e⁻x plus b e⁻−x where a and b are arbitrary constant. So dy/dx e⁻xக்கு e⁻x தான், e⁻−xக்கு e⁻−x−1. So d²y/dx². ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அனதர் மைனஸ் வரும்.
அப்போ இந்த மைனஸ் மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே ஏன் ஒய் எழுதியிருக்கோம், திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்க, ப்ளஸ் ஒய் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒய். ஸோ ஆப்ஷன் 2. Now question number 10, the integrating factor of the differential equation dy by dx plus px of y equal to q of x is x. இந்த கொஸ்டினில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த p of x என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் e பவர் இன்டகிரல் pdx. நமக்கு தெரியும், எக்ஸைஸில் பார்த்துருப்பீங்க, dy by dx ப்ளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x, இங்கே y, இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் xல வரும். So what is given in the question, e power integral pdx, integrating factor வந்து x ன்னு கொடுத்துருக்கு. integrating factor x, integrating factor formula e power integral pdx equal to x, taking log both side. So log x equal to log of e power integral pdx. இப்போ log of e power x னா என்ன பண்ணுவோம், இந்த x சைடில் கொண்டு வந்துட்டு log e என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு x இருக்கும். ஸோ சிமிலர்லி இதை வந்து சைடில் கொண்டு வந்துட்டு இன்ட்டு log e 1ன்னு மாறிடும். ஸோ இன்டகிரல் pdx. ஸோ log x ஈக்குவல் டு இன்டகிரல் pdx. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ log x என்ன ஆயிரும், 1 by x. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ். ஸோ எப்போவுமே இன்டகிரேட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் p, because they are reverse process. So p value 1 by x. Therefore answer option 3 1 by x. So now question number 11, the degree of the differential equation y of x equal to 1 plus dy by dx 1 by factorial 2 dy by dx whole square 1 by factorial 3 dy by dx whole cube etc. So இது பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரான் இருக்குது, எண்டிங் டேர்ம் இல்லை. ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட் சீரியஸ். இதை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண, இதுவும் இன்ஃபைனைட் சீரியஸ். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இ பவர் எக்ஸுக்கு வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் பை ஃபேக்டோரியல், இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த இ பவர் எக்ஸில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த ஒய் எடுத்து அப்படி எழுதிக்க. ஸோ டேக்கிங் லாக் போத் சைட். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் திஸ், இந்த பவர் எங்கே வந்துடும், சைடில் வரும். லாக் இ என்ன ஆயிரும், 1ன்னு மாறிடும். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த லாக் ஒய்யை கீழே கொண்டு வா, டிஒய் டினாமினேட்டருக்கு எப்பவும் வராது. ஸோ அதனால தான் இந்த சைடு எழுதி இப்போ கன்வீனியண்ட்டாக எழுதிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த லாக் ஒய் டினாமினேட்டருக்கு வரும், டிஎக்ஸ் வந்து மேலே போயிடும். ஸோ log y equal to dy by dx. ஸோ இதனுடைய ஆர்டர் 1, தென் டிகிரி 1. ஸோ ஆப்ஷன் 3. Now question number 12, if p and q are the order and degree. p அப்படிங்கிறது ஆர்டர், q அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் திஸ். அப்போ என்ன கண்டிஷனில் பியும் க்யூவும் இருக்கணும்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி கிரேட்டர் தேன் க்யூங்கிற கண்டிஷன். எப்படி அப்படின்னா, இது ஆர்டர்னு சொல்லிட்டாங்களா, 2 எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் 1 இருக்குது. 2 கிரேட்டர் தேன் 1ங்கிறப்போ பி கிரேட்டர் தேன் க்யூ. ஸோ ஆப்ஷன் 3. இந்த சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ப்ளஸ்ஸை அந்த சைடு கொண்டு போய்க்க மைனஸ் ஆயிரும். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், dxஐ மேலே எடுத்துகிட்டு போய்க்க. ஸோ dy taking integral both side, integral dy equal to மைனஸை அவுட் சைடில் எழுதிக்க. இது ஜஸ்ட்டு ஃபார்முலா தான். இன்டெக்ரல் ஆஃப் dx by root of 1 minus x square equal to sin inverse x. ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே எழுதியிருக்கிறோம், மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 இது வந்து ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 14, the solution of the differential equation this. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த ஒய்யை வந்து இங்கே கொண்டு வந்துக்க, டிஎக்ஸை மேலே எடுத்துகிட்டு போ. ஸோ log y ஈக்குவல் டு இது என்ன ஒரு எக்ஸ் என்ன, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2.
ஸோ ப்ளஸ் இங்கே லாக் இருக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக லாக் சின்னு எழுதிக்க. ப்ளஸ் லாக் சி இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் லாக் சி. மைனஸ் வரப்போ டிவைட். தென் லாக் எடுக்கணுன்னா இது எக்ஸ்பென்ஷியல் ஆயிரும், ப்ரீவியஸாகவே சொல்லிட்டோம். ஸோ வென் யூ டேக் லாக் இந்த சைடு எக்ஸ்பென்ஷியல் வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் 1. Question number 15. The general solution of the differential equation log of this is. இதை வந்து log எடுத்துரு. log எடுத்துட்டா இந்த பக்கம் e பவர்னு வந்துடும், எக்ஸ்பென்ஷியல் வந்துடும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுது, e பவர் எக்ஸ் இன்ட்டு e பவர் ஒய். இது என்ன பர்பஸ்னால் வேரியபிள் செப்பரபிள் கொண்டு வரதுக்காக. ஸோ e பவர் ஒய்யை டினாமினேட்டர் கொண்டு வந்துரு. தென் இது நியூமரேட்டருக்கு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இதோட ஃபார்முலா என்ன, இ பவர் மைனஸ் ஒய். இங்கே மைனஸ் வரதுனால கீழே -1. ஸோ இங்கே ப்ளஸ் சி. தென் இதை அந்த சைடு கொண்டு போகும். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி இ பவர் எக்ஸ் இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வந்துடும். இந்த ப்ளஸ் சி இந்த சைடு வரும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் சி. மைனஸ் சின்னு சொல்லி லாஸ்ட்டாக முடியக்கூடாது, அதை C1 வச்சுட்டு வேர் C1 ஈக்குவல் டு மைனஸ் சி. Question number 16. The solution of dy by dx 2 power y minus xc. So இது 2 power y minus வரதுனால denominator கொண்டு வந்துரு. So 2 power x because x power m minus n equal to x power m by x power n. So இந்த formula படி இது எழுதிட்டோம். So now variable separable method. இந்த dy இந்த 2 power y கீழே கொண்டு வந்துரு, இந்த dxஐ மேலே கொண்டு வந்துக்க. ஸோ இந்த ப்ளஸ் ஒய் மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஒய், ப்ளஸ் எக்ஸ் மேலே கொண்டு வரப்போ மைனஸ் எக்ஸு. இது ஃபார்முலா. இன்டெக்ரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. இதே டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தால் இன்ட்டு லாக் ஏன்னு வரும். ஸோ ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. ஸோ இங்கே -1 இருக்கிறதுனால பை லாக் ஏ கூட ஒரு மைனஸ் வந்து வந்துடும். ரெண்டு சைடும் லாக் கேன்சல் பண்ணிக்க. மைனஸ் இருக்குது, மைனஸையும் கேன்சல் பண்ணிக்க. ஸோ 1/2 பவர் ஒய் ஈக்குவல் டு 1/2 பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ப்ளஸ் இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் ஆகிக்க. ஸோ ஆர்டர் படி எழுதணுன்னா எக்ஸை ஃபஸ்ட் எழுதி ஒய் எழுதிக்க. அப்போ ப்ளஸ் சி என்ன ஆயிரும், மைனஸ் சி. ஸோ இதை கேபிட்டல் சியாக மாற்றிட்டு வேர் கேபிட்டல் சி ஈக்குவல் டு மைனஸ் சி. ஸோ ஆப்ஷன் 3. 17. The solution of the differential equation dy by dx equal to y by x pi of y by x pi dash of y by x. ஸோ இதை வந்து நம்ம y by x அப்படின்னு வந்தாவே நம்ம ஹோமோஜீனியஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்குவோம். ஃபார்முலா y ஈக்குவல் டு vx. எக்ஸசைஸில் y ஈக்குவல் டு vxன்னு எழுதி நிறைய சம் செஞ்சுருப்பேன். ஸோ dy by dx ஈக்குவல் டு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx. இது எல்லாமே எக்ஸசைஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த dy by dxக்கு பதிலாக v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dxன்னு எழுதிட்டு இந்த y by x என்ன v, ஏன்னா இந்த எக்ஸு கீழே வருமில்ல, y இஸ் ஈக்குவல் டு vx. அப்போ y by x இஸ் ஈக்குவல் டு v. ஸோ இதுக்கு பதிலாக வின்னு எழுதிட்டு இங்கே பை ஆஃப் ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக வி, ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக வி ப்ளஸ் வி. இந்த ரெண்டு சைடு வி கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் வி. ஸோ டேக்கிங் இன்டெக்ரல் போத் சைட். இதில் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி இந்த டிஎக்ஸ் எங்கே வந்துடும், மேலே வரும். இந்த ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீல் இருக்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் வர்றப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். பை டேஷ் ஆஃப் வி மேலேயும் பை ஆஃப் வி கீழேயும் வந்துடும். ஸோ இங்கே டிஎக்ஸ் மேலே இருக்குது. இந்த எக்ஸு நியூமரேட்டர் இருக்கிற எக்ஸு டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு. டினாமினேட்டரில் எக்ஸ் வந்தால் லாக்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல லாக் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். இதை டோட்டலாக நம்ம பை ஆஃப் வியை டீன்னு வச்சுக்க. தேர்ஃபோர் ஆக்சுவலாக அப்படி கூட தேவையில்லை, டைரெக்டாகவே எழுதலாம். டினாமினேட்டனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் போத் சைடு. இது லாக் எக்ஸ் நமக்கு புரியும், உடனே நமக்கு ஒரு லாக் சியும் போட்டுருவோம். டினாமினேட்டனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டருக்கு போகிற பை டேஷ்னா என்ன, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன. அப்போ டைரெக்டாக நம்ம லாக்
பை ஆஃப் வி அப்படின்னே எழுதிக்கலாம். இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி எல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ வியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க. லாக் பை ஆஃப் வி என்ன, ஒய் பை எக்ஸு. ஸோ திஸ் இஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் எக்ஸு சி. ஏன்னா ப்ளஸ் வரப்போ ப்ராடக்ட்டு. ஸோ லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு சி. பட் ஆப்ஷனில் கே அப்படின்னு இருக்கிறனால நம்ம இது கே அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். சி கே எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை கேன்னு மாற்றிட்டோம். ஸோ இதுதான். ஸோ ஆன்சர். Now question number 18. If sin x is the integrating factor of the linear differential equation dy by dx plus py equal to q, then p is. p ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்கு. p ஓட வேல்யூ வந்து in terms of xல தான் இருக்கும். Not purely x, in terms of x. So integrating factor வந்து sin x. If sin x is the integrating factor. So integrating factor வந்து sin x ன்னு கொடுத்துட்டாங்க. integrating factor formula என்ன, e power integral pdx. e power integral pdx equal to sin x. therefore e எடுத்துட்டா இங்கே என்ன வந்து log exponential form logarithmic form மாற்றிட்டோம். so taking differentiation both side. so d by dx of integral pdx equal to d by dx of log of this. so இதுவும் என்ன சொல்லியிருக்கிறோம், cancel ஆயிரும். so p equal to log நுடைய differentiation 1 by x. so 1 by sin x into inner function. x ஐ தவிர வேறு ஏதாவது இருந்தால் அதை மறுபடியும் differentiate பண்ணணும். so sin x நுடைய differentiation cos x. so cos by sin cot x. option 4. now question number 19. the number of arbitrary constant in the general solution of order n and n plus 1. இப்போ ரெண்டு arbitrary constant இருந்தால் d squared y by dx squared வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். மூணு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் d cube y by dx cube வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஜென்ரலாக நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்மில் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இங்கே n ஆர்பிட்டரி, இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து n d தென் dx power n அப்படின்னா இதுபடி இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும், n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ இங்கே 2னா இங்கே 2, இங்கே 3னா இங்கே 3, ஸோ இங்கே nனா n. ஸோ சிமிலர்லி n plus 1னா இங்கே n plus 1. ஸோ ஆப்ஷன் 2. Now 20th question. The number of arbitrary constant in the particular solution of a differential equation of third order. third order அப்படின்னா என்ன, d cube y by dx cube. இப்போ தான் லாஸ்ட் இதில் பார்த்தோம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் dy by dx கண்டுபிடிச்சு அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு ஃபைனல் ஆன்சரில் இருக்காது. போன சம்லையெல்லாம் பார்த்துருப்பீங்க. d squared y by dx squared ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஏபிங்கிற ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சம்மில் கூட பார்த்தீங்க. ஃபைனல் ஆன்சரில் அந்த ஏவும் பியும் எக்ஸிஸ்ட் ஆகாது, இருக்காது, எலிமினேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும் ஃபைனலாக. ஃபைனல் ஸ்டெப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுக்கு dy by dx, ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா இது தேர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபிசி அப்படின்னு மூணு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்து அதோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஃபைனல் ஸ்டெப்பில் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ d cube y by dx cube இது ஏதோ சம்வேர் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஏஓ பிஓ சிஓ இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஆன்சர் 0. ஸோ 4th ஆப்ஷன். ஏன்னா இது வந்து எலிமினேட் ஆயிரும். எலிமினேட்னா அது அந்த வேல்யூ லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காது. There is no arbitrary constant because in the particular solution of any differential equation we remove all the arbitrary constant. நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வந்துடுவோம். ஃபைனல் ஸ்டெப்பில் இது